வந்துச்சே feelings வந்துச்சே feelings போலீஸ்காரனை கட்டி கிட்டால தீய வச்சு அடிப்பா நான் தான் அந்த பையன்டா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இப்போ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்திருக்கேன். 2024 யூடியூப்ல அதிக வியூஸ் போன தமிழ் சாங் எது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம முழுசாக பாருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய நடிகர்களோட பாடல்கள் டாப் 5குள்ளேயே வரல அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம். பெரிய நடிகர்கள் பாடல்கள் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத பாடல்கள் தான் டாப் 1, 2, 3குள்ளே இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம முழுசாக பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், ஜென்ரல் நியூஸ் அண்ட் கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கவுபோ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூபை பொறுத்தவரை அதிக வியூஸ் போற சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாலிவுட் சாங்கா தான் இருக்கும். கோலிவுட்ல இந்த வருஷம் பெரிய படங்கள்லயே பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் போன சாங்ஸ் இல்ல அப்படிங்கறதான் வருத்தத்துக்குரிய விஷயம். யூடியூப்ல ரிலீஸ் ஆன தமிழ் பாடல்கள்ல அதிக வியூஸ் போன முதல் 10 பாடல்கள் எது அப்படிங்கறதா இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் பால் டப்பா பாடிய காத்து மேல அப்படிங்கிற பாடல் 58 மில்லியன் வியூஸோட 10th பிளேஸ்ல இருக்கு. பாட்டு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் செம ட்ரெண்ட் ஆயிருச்சு. இப்ப வரைக்குமே இது ட்ரெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாட்டை எழுதி பாடியது பால் டப்பா. மியூசிக் யாருன்னு கேட்டீங்கன்னா அஃப்ரோ அப்படிங்கிறவரு. இந்த பாடல் எத்தனை பேர்த்தோட ஃபேவரட் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ராஜேஷ் அவர்கள் இயக்கத்தில் பிரியங்கா மோகன் மற்றும் ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சிருந்த பிரதர் அப்படிங்கிற படத்துல வர்ற மக்கா மிஷி அப்படிங்கிற சாங் 9th பிளேஸ்ல இருக்கு. ஹரிஷ் ஜெயராஜ் தான் இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த பாடலை எழுதி பாடியிருக்கிறது பால் டப்பா. அதே மாதிரி சதீஷ் கண்ணன் மற்றும் சாண்டி மாஸ்டர் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பாடலுக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பாடல் 60 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்குதுங்க. இந்த பாடல் உங்களை எத்தனை பேருக்கு ஃபேவரட் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கோலிவுட்ல இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் கலெக்ஷனான வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் வர்ற மட்டா அப்படிங்கிற சாங் இப்போ 8வது பிளேஸ்ல இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணி இந்த பாடலையும் பாடியிருக்காரு. இவரு கூட செண்பகராஜ், வேலு, ஷாம், நாராயணன் போன்ற சிங்கர்ஸும் பாடியிருக்காங்க. இந்த பாடலை கங்கை அமரனும் மதன் கார்கியும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சேகர் விஜய் இந்த பாடலுக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த பாடல் யூடியூப்ல 69 மில்லியன் வியூஸ் போயிருக்குதுங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த பாடல் ஃபேவரட்னு கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் நடிச்சிருந்த தங்கலான் அப்படிங்கிற திரைப்படத்தில் வர்ற மினிக்கி மினிக்கி அப்படிங்கிற பாடல் தான் 7th பிளேஸ்ல இருக்கு. இது வரைக்கும் இந்த பாடல் 88 மில்லியன் வியூஸ் யூடியூப்ல போயிருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. உமாதேவி அப்படிங்கிறவங்க இந்த பாடல் எழுதியிருக்காங்க. சிந்தூரி விசால் அப்படிங்கிறவங்க தான் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு கொரியோகிராஃபி பண்ணது நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள். எத்தனை பேருக்கு இந்த பாடல் ஃபேவரட் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. golden sparrow என்னஞ்சில arrow தனுஷ் அவர்கள் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல நிலவுக்கு இன்மேல் என்னடி கோவம் அப்படிங்கிற படத்துல வர்ற கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங் தான் 6வது பிளேஸ்ல இருக்கு. இந்த பாடலை எழுதினது தெருக்கூத்து அறிவு. இந்த பாடலுக்கு கொரியோகிராஃபி பண்ணது பாபா பாஸ்கர் மாஸ்டர். சுப்லக்ஷ்மியும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பாடல் யூடியூப்ல 107 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்குதுங்க. இந்த பாடல் எத்தனை பேர்த்தோட ஃபேவரட் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான வேட்டையன் அப்படிங்கிற திரைப்படத்துல வர்ற மனசிலாயோ அப்படிங்கிற சாங் தாங்க 5th பிளேஸ்ல இருக்கு. ஒரிஜினல் வீடியோவை விட லிரிக்கல் வீடியோ தான் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணது அனிருத் ரவிச்சந்திரங்க, சூப்பர் சுபு மற்றும் விஷ்ணு எட்வன் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இந்த பாடல மலேசிய வாசுதேவன் அவர்கள் வாய்ஸை ஏஐ பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுகேந்திரன், தீப்தி சுரேஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பாடல் 130 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமான ராயன் அப்படிங்கிற திரைப்படத்தில் வர்ற வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிற சாங் 4th பிளேஸ்ல இருக்கு. இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ் அவர்கள். இந்த பாடலை எழுதினது கானா காதர் அவர்கள். சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பாடல் 146 மில்லியன் வியூஸுக்கு மேல போயிருக்குதுங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மக்களை யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஆல்பம் சாங்கான சாய் அபியங்கர் பாடிய ஆசை கூட அப்படிங்கிற சாங் தான் இப்போ 3வது பிளேஸ்ல இருக்கு.
இதுவரைக்கும் இந்த பாடலுக்கு 179 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு. சாய் அபியங்கர் கூட அவங்க சிஸ்டரான சாய் ஸ்மிருதியும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டு ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகி சாய் அபியங்கருக்கு ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு. உங்களை எத்தனை பேருக்கு இந்த பாடல் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னங்க சொல்றது, இந்த வருஷத்தோட சென்சேஷன் அப்படின்னு சொன்னா சாய் அபியங்கர் தாங்க. அவர் பாடிய கட்சி சேர 2வது இடத்துல இருக்கு. இதுவரைக்கும் இந்த பாடல் 195 மில்லியன் வியூஸ் போயிருக்குதுங்க. இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணி பாடியது சாய் அபியங்கர் தாங்க. இந்த பாடலை எழுதுனது ஆதேஷ் கிருஷ்ணா. டாப் 3 அண்ட் டாப் 2 சாய் அபியங்கரோட பாடல்கள் தான் இருக்கு. ரெண்டுமே 170 மில்லியனுக்கு மேல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்க. யாரா இந்த சாய் அபியங்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திப்பு மற்றும் ஹரிணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் தாங்க இவரு. ஓவராலா இவங்க ஒரு மிகப்பெரிய இசை குடும்பம் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களை எத்தனை பேருக்கு கட்சி சேர சாங் ஃபேவரட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகே. இந்த வருஷத்துல இப்படி தமிழ் சினிமால எந்த பாட்டு தான் அதிக வியூஸ் போயிருக்குது? எதிர்பாராததை எதிர்பாருங்கள் மக்களே. இந்த வருஷத்தோட முதல் 100 கோடி திரைப்படமாக சுந்தர்சி அவர்கள் இயக்கிய அரண்மனை 4 அப்படிங்கிற திரைப்படத்தில் வர அச்சோ 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 அப்படிங்கிற பாடல் தாங்க இந்த வருஷத்தோட அதிக வியூஸ் போன சாங். தமன்னாவும் ராஷிகண்ணாவும் ஒரு மிகப்பெரிய கிளாமரை போட்டு தாக்கி இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சாங்கை கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் இந்த பாடல் 273 மில்லியன் வியூஸுக்கு மேல போயிருக்கு. இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணினது நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி மற்றும் இந்த பாடலை எழுதினது விக்னேஷ் ஸ்ரீகாந்த். இந்த பாடலை பாடியவர்கள் கரிஷ்மா ஜெயச்சந்திரன், ஸ்ரீனிசா ஜெயசீலன் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. இந்த பாட்டுக்கு பிருந்தா மாஸ்டர் அவர்கள் தான் கொரியோகிராஃபி வேறு பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில் யூடியூப்ல தமிழ் சாங்லேயே அதிக வியூஸ் போன சாங் அப்படிங்கிற பெருமை அச்சோ அச்சோ பாட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஹிந்தி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாலிவுட் சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா 300-400 மில்லியன் போன சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால பாலிவுட் சாங்கை கணக்கில் வைக்காம மற்ற லாங்குவேஜை பார்ப்போம். தெலுங்கு பொறுத்தவரை குச்சி மருதப்பட்டி சாங் தாங்க இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் வியூடு சாங். இது வரைக்கும் இந்த சாங் பாத்தீங்கன்னா 516 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. மலையாளத்தை பொறுத்தவரை ஹையஸ்ட் வியூடு சாங் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆவேசம் படத்தில் வர இலுமினாட்டி அப்படிங்கிற சாங். இது வரைக்கும் 237 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. மக்களை நீங்க பார்த்தது கோலிவுட்ல அதிக வியூஸ் போன சாங்ஸ். இதெல்லாம் தாண்டி நீங்க கொண்டாடாம இருந்த நிறைய அருமையான சாங்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்கள இந்த சாங்ஸ் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் என்னென்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் அதிக வியூஸ் போயிருக்கா அப்படின்ட்டு நீங்க ஷாக்கான சாங் இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ் மற்றும் ஜெனரல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககுபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்.